அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியாக அடி வாங்கிறதுக்குன்னே சீக்கிரமாக அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் ஐயா. அதுவும் ஆட்டோவில். நான் யார்? கோவை கோச்சா. ஆனால் போகிறது ஆட்டோ. கோச்சா வளர்ந்தானே, நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியாவும் நமக்கு தான். ஆஹா, ஆள் யாருன்னே தெரியல, அதுக்குள்ளே இவன் தூக்குற லெவலுக்கு போயிட்டான். டிரைவர்கிட்ட விசாரித்து பார்ப்போம். ஏப்பா டிரைவரு, உனக்கு வளர்ந்தான்னு ஒரு ரவுடியை தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. ஏண்டா, உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது யார்ரா? அந்த வளர்ந்தானோட பிஏ. ஓ, ரவுடிக்கு ஒரு பிஏ. விளங்கிடும். 1 hour later. சார், ஆட்டோக்கு பணம். என்னது பணமா? நான் யார் தெரியுமா? யோ, நீ யாராக இருந்தால் என்னையா ஆட்டோக்கு பணத்தை கொடுத்துட்டு போயா? ஆஹா, டேய், இது வளர்ந்தானோட இடம். ஆட்டோ டிரைவர்கிட்ட அசிங்கப்படாமல் பணத்தை கொடுத்துட்டு வா. டேய், ரவுடிங்களுக்கு எல்லார்கிட்டையுமே மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாம், அதுதான் மொதல் பாயிண்ட். ரவுடிங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். புரியாததுனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வருது. ஆஹா, வளர்ந்தா மாதிரியே அவன் வீடும் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குயா. ஆஹா, அங்கங்கே நிற்கிறவனும் எவ்வளோ வளர்த்தியாக இருக்காங்க. ஒருவேளை இதனால தான் அவன் வளர்ந்தான்னு பேர் வச்சுக்கிட்டானோ? வாயை மூடிட்டு வாடா. ஆமாம், யார் நீங்கள்? இவர் தான் கோவை கோச்சா. ஓ, அண்ணங்கிட்ட மோதிரன்னு சொல்லியிருந்தது இவர் தானா? ஆமாம். அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுங்க, நான் போய் அண்ணங்கிட்ட சொல்கிறேன். என்னது, ஓரமாக வெயிட் பண்ணுறதா? டேய், நாம் என்ன டொனேஷனாக வாங்க வந்திருக்கோம்? ஓரமாக நிற்க சொல்கிற? நான் பெரிய ரவுடிடா. இங்கே எவ்வளோ பெரிய ரவுடி வந்தாலும் ஓரமாக தான் வெயிட் பண்ணணும். என்ன நினச்சிங்க? ஏண்டா, இப்படி ஒரு ரவுடியை எப்பட்றா செலக்ட் பண்ண? என்னமோ நாயை பிடிச்சி ஓரமாக கட்டுன்ற மாதிரி ஓரமாக போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். போனவன் திரும்பி வரான். ஐயா, அண்ணே, உங்களுக்கு 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆஹா, நாம் அடி வாங்கிறதுக்கு அவன் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறான்யா. கோச்சா, 1 மணிக்கு உள்ளே போகிறீங்க, 1:05க்கெலாம் அவனை தட்டி சாய்ச்சிட்டு வெளியில் வர்றீ. ஓகேடா. வரையில் அவனை ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வாங்க. அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும். ஆஹா, என்னையே செதில் செதிலாக செதுக்கி பார்சல் கட்டி அனுப்ப போகிறான். இவன் என்னடானா என்ன செல்ஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.